ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு மாந்தி இருந்தால் கண்டிப்பா இது நடக்கும். 5 குடையவனோடு ராகுவோ செவ்வாயோ சேரக்கூடாது. பெரும்பாலும் நல்லா சம்பாதிச்ச சார், சொத்து சேர்த்தன சார், ஆனா பிரச்சனை என் சொத்தை பிச்சு பங்கு போட இங்க ஒரு ஊரே காத்திருக்கு சார். என் சொந்தக்கார ஒருத்தன் போதும் சார், என் மேல கேஸை போட்டு எனக்கு இருக்கிறது 200 ஸ்கொயர் ஃபீட் அதை போய் பிரிச்சுட்டு போறாங்க சார். யாருக்கெல்லாம் நடக்கும்? 5ஆம் இடத்திலே உங்களுக்கு மாந்தி இருந்தால் கண்டிப்பா இது நடக்கும். 12ஆம் இடத்திலே மாந்தி இருந்தால் நடக்கும். 8 குடையவனோடு ராகு சம்பந்தப்பட்டால் நடக்கும். 8 குடையவனோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் வழக்கு நடக்கும். செவ்வாய்னாலே கவர்மெண்ட் கேஸ், போலீஸ். ராகுனாலே போலீஸ், அழுதடி, பஞ்சாயத்து. அப்போ கட்ட பஞ்சாயத்து ஒரு டீம், அதனால ராகு டிபார்ட்மெண்ட், போலீஸ் கேஸ் ஒரு டீம், இதெல்லாம் செவ்வாய் டிபார்ட்மெண்ட். இது ரெண்டும் எனக்கு இருக்கு சார். அப்படின்னா 5 குடையவனோடு ராகுவோ செவ்வாயோ சேரக்கூடாது. சேர்ந்திருந்தா என்ன செய்யலாம்? அப்போ 4 குடையவனோட நம்ம சில சுபகிரக தாரைகளை நம்ம ஆட் பண்ணணும். 4 கிரகனோட பீரியட் வரும்பொழுது உங்களுக்கு நன்மை. உங்க நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்றைய தினம் அந்த நட்சத்திரத்துக்குரிய பரிகாரங்களை செய்தால் இந்த பிரச்சனை சரியாகும். பிரத்யக்கு தாரை ஒன்னு இருக்கு. 5வது இடம் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம், உங்க நட்சத்திரத்திலிருந்து 5வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த கேஸ் நடக்க கூடாது. உங்க கேஸ் எப்ப பாசிட்டிவா நடக்கணும்? பர மைத்திர தாரை என்று சொல்லக்கூடிய 8வது தாரை வரக்கூடிய நாள் இந்த கேஸ் நடந்தா நீங்க வெற்றி அடைவீங்க. அப்ப நீங்க வாய்தா வாங்குறீங்க, அன்னைக்கு நாள் நீங்க போஸ்ட்போன் பண்றீங்க, கேஸ் வெற்றி பெறுது. அப்போ எப்ப பண்ணா எப்ப உங்க கேஸ் வெற்றி பெறும்? உங்க சொத்து எப்ப உங்கள்கிட்டயே வந்து சேரும்? நான் மட்டும்தான் சொல்ல முடியும். எதிர்கால தலைமுறை இதை மட்டும்தான் சார்ந்திருக்கிறது. எந்த நாள், என்ன பொருள்? ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், தெளிவான விளக்கங்களோடு காத்திருக்கிறேன்.